لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான முறையில் விளங்கி அதன் அடிப்படையில் அமல் செய்து அதன் அளவில் நாங்கள் பிரச்சாரம் செய்கின்ற அந்த பணியை செய்து வருகின்றோம். எமது பிரச்சார பணி எப்போதும் தௌஹீதை அடிப்படையாக கொண்டு அதை எங்களுடைய பிரச்சாரத்தின் முதல் அம்சமாக வைத்து நாங்கள் மட்டுமல்ல, இந்த நாட்டிலே தௌஹீதை பிரச்சாரம் செய்து அதற்காக பல தியாகங்கள் செய்தவர்களும் கடைபிடித்து வந்தார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் சமகாலத்தில் அல்லது அண்மை காலமாக தௌஹீத் பிரச்சாரர்களாக இருந்த சில மௌலவிமார்கள் அல்லது சில பிரச்சாரகர்கள் உள்நாடுகளிலோ அல்லது வெளிநாடுகளிலோ வழி தவறிய இயக்கங்கள் என்று கூறப்படுகின்ற இயக்கங்களினுடைய மேடைகளுக்கு சென்று அவர்களுடைய மேடைகளில் அப்பப்போது பயான் செய்து வருவது அவதானிக்கப்படக்கூடியதாக இருக்கிறது. இந்த பயான்கள் அவர்கள் இவர்களுக்கு கொடுக்கின்ற தலைப்புகளில் இவர்களிடம் வேண்டப்படக்கூடிய அந்த தலைப்புகளை கருத்தில் கொண்டு செய்யப்படக்கூடியதாகவே பெரும்பாலும் இருக்கிறது. இவ்வாறான பிரச்சார பணி வழி தவறியவர்களின் மேடையில் குர்ஆன் சுன்னாவை அடிப்படையாக கொண்டு பிரச்சாரம் செய்பவர்கள் ஏறியிருந்து அவர்களில் கொடுக்கக்கூடிய தலைப்புகளை கருத்தில் கொண்டு பிரச்சாரம் செய்து வருவது, அது நேர்வழியான பாதையா அல்லது வழி தவறிய பாதையா என்பதில் நாங்கள் தெளிவு பெற வேண்டிய ஒரு நிலை இருக்கின்றது. இந்த வேளையில் வழி தவறிய இயக்கங்கள் என்று நாங்கள் கூறுகிற போது சிலதை இங்கே சுட்டிக்காட்ட வேண்டிய தேவை இருக்கிறது. வழி தவறியவர்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அன்று சுட்டிக்காட்டப்பட்ட ஒரு அமைப்பு ஹவார்ஜிகள். இது நமக்கு மாற்று கருத்தில்லை. ஹவார்ஜிகளை பற்றி எல்லோரும் அறிந்திருப்போம். அதே மாதிரி அதற்கு பின் தோன்றினார்கள் யார்? முஅ்தஸிலாக்கள், பகுத்தறிவாதிகள். சமகாலத்தில் அந்த முஅ்தஸிலாக்களுடைய வழியிலே போகக்கூடிய ஒரு இயக்கமாக டிஎன்டி ஜெயினரை நாம் காண்கின்றோம். அவர்களும் பகுத்தறிவு என்ற ஒரு விடயத்தை முற்படுத்துகிறார்கள். அதன் அடிப்படையில் பல ஹதீஸ்களை நிராகரிக்கிறார்கள். இதை நாம் அவதானித்து வருகிறோம். இது மாதிரி வரலாற்றிலே ஷியாக்கள் தோன்றினார்கள். இன்னும் அண்மை காலமாக காதியானிகள் தோன்றினார்கள். இது ஒரு புறம். இதே வேளையில் சுமார் ஒரு 60-70 வருட காலத்திற்குள் நாங்கள் இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்கிறோம் என்ற பெயரிலே சில இயக்கங்கள் இந்த ஆசியா கண்டத்தில் உருவாகி ஆங்காங்கே உலக நாடுகளில் வியாபித்திருக்கிறது. ஒன்று தப்லீக் ஜமாத்து, அதே மாதிரி ஜமாத் இஸ்லாமி, அதே மாதிரி இஹ்வான். இது போன்ற இயக்கங்களையும் நாங்கள் வழி தவறிய இயக்கங்களாகத்தான் கருதுகின்றோம். ஏன் கருதுகிறோம்? அவர்களுடைய பிரச்சாரத்திலே அல்லாஹ் எதை பிரச்சாரம் செய்யுமாறு சொன்னானோ அந்த ஒரு முக்கிய விடயத்தை அவர்கள் விடுகிறார்கள். அல்லாஹ் எதை இறக்கி வைத்தானோ அவ்வாறான விடயங்களில் ஒரு பெரும் பகுதியை மறைத்து விடுகிறார்கள்.
அவர்கள் அதை எடுத்துச் சொன்னால் மக்கள் பிளவுபட்டுடுவார்கள், மக்களுக்கிடையிலே குழப்பம் வந்துவிடும் என்று கருதி அல்லாஹ்வின் வேதத்தில் பல விடயங்களை மறைக்கிறார்கள். எதை மறைக்கிறார்கள் என்றால், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சூரத்து நஹல் 36ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்? வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலா. எல்லா உம்மத்திலேயும் நாம் தூதரை அனுப்பி வைத்தோம், தூதர்மார்களை அனுப்பினோம். எந்த செய்தி அவர்கள் கொண்டு வந்தார்கள்? அன்அபுதுல்லாஹ், அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள். வஜ்தனிபு தாகூத், தாகூத் என்றால் அல்லாஹ் அல்லாமல் வணங்கப்படக்கூடிய ஒவ்வொரு பொருளும், இவைகளை தவிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு கருப்பொருளை கொண்டுதான் நாம் நபிமார்களை அனுப்பினோம். அப்ப நபிமார்கள் வந்ததனுடைய கருப்பொருள் அல்லாஹ் மட்டும் வணங்கப்பட வேண்டும், அவனுக்கு இணை கற்பிக்கப்படக்கூடிய எந்த காரியமும் இருக்கக்கூடாது, எந்த வகையிலேயும் அவனுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற ஒரு கருப்பொருள். இதுதான் நபிமார்கள் அனுப்பப்பட்ட அடிப்படை தத்துவம். சரி, இது நாம் எல்லோருக்கும் தெரியும். இப்போது நாம் ஒரு சமுதாயத்திடம் போகின்றோம். அந்த சமுதாயத்தினர் தௌஹீதில் இருந்து வழி தவறி விட்டார்கள். இப்போது அவர்கள் ஒரு நபியுடைய சமூகமாக இருந்தால் அந்த சமுதாயத்துக்கு முதல் எதை எடுத்துச் சொல்ல வேண்டுமாம்? தௌஹீதைத்தான். ஒவ்வொரு நபியினுடைய சமுதாயமும் அந்த ஆரம்ப கட்டத்தில் தௌஹீதை ஏற்றால் பின்னர் அவர்கள் வழி தவறி போனார்கள். இப்போது நான் இங்கே சுருக்கமாக சில விடயங்களை சொல்லிக் கொண்டு போகிறேன் என்ற எல்லோருக்கும் தெரிஞ்ச விடயம். சரி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்புகிறார்கள். இது புகாரில் வரக்கூடிய ஹதீஸ். அப்போது நபிகளார் என்ன சொல்கிறார்கள்? வேதக்காரர்களுடைய ஒரு சமுதாயத்திடத்தில் நீ போகிறாய், அதனால் நீ அழைக்கின்றதில் உன்னுடைய அழைப்பில் முதலாவது எதன் பக்கம் இருக்கணும் என்றால் அல்லாஹ்வை மட்டும் ஓர்மைப்படுத்துவதின் பக்கம், அதாவது தௌஹீதின் பக்கம் அழைக்கணும். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? மூசா நபியுடைய சமுதாயம், ஈசா நபியுடைய சமுதாயம். இவர்கள் ஆரம்பத்தில் தௌஹீதிலே தான் இருந்தார்கள், பின்னர் வழி தவறி விட்டார்கள், அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்து விட்டார்கள். அப்ப இந்த சமுதாயத்திடம் நபிகளார் பிரச்சார பணிக்கு அனுப்புகிற போது என்ன சொல்லுகிறார்கள்? இது நபிகளாருடைய வழிகாட்டல். உனது அழைப்பில் முதலாவது இருக்கணும் தௌஹீதின் பக்கம் பிரச்சாரம் செய்வது. அவர்கள் அதை ஒத்துக்கொண்டால் அப்ப நீ கற்றுக் கொடுப்பாயாக, அஹ்பிருஹும் அன்னல்லாஹ கத் ஃபரல அலைஹிம் ஹம்ஸ ஸலவாத், அல்லாஹ் அவர்களுக்கு 5 நேர தொழுகையை கடமையாக்கியிருக்கான்னு கற்றுக் கொடுப்பாயாக. எதை ஏற்றுக்கொண்டால்? தௌஹீதை ஏற்றுக்கொண்டால். எனவே இது எங்களுக்கு கியாம நாள் வரையும் உள்ள பிரச்சாரர்களுக்கு ஒரு முன்மாதிரி. இந்த வேளையில் எமது சமுதாயத்திலே நபிகளாருடைய சமுதாயம் எங்கு பார்த்தாலும் கபரை வணங்குறதும், அல்லாஹ்விடம் பிரார்த்திக்கிறதும், அல்லாஹ்வுக்கு வெவ்வேறுபட்ட சிறுக்கான காரியங்களை ஏற்படுத்துவதும் இதை நாம் பார்க்கிறோம். இந்த சமுதாயத்திலே தப்லீக் ஜமாஅத்தினர் பிரச்சாரம் செய்ய நினைக்கிறார்கள், சீர்திருத்தம் என்ற பெயரிலே. அவர்கள் இதுகால வரையில் இந்த 70 வருஷ பிரச்சாரத்தில் அன்றிலிருந்து இன்று வரை உலகத்தின் எந்த மூலையில் என்றாலும் அவர்கள் தௌஹீதை மட்டும் பேசுவது கிடையாது. என்ன சொல்வார்கள்? பேசினால் சமுதாயம் குழம்பி போயிடும். நபிகளார் இப்ராஹிம் நபி, நூஹ் நபி, எல்லா நபிமார்களும் எதை எடுத்து சொன்னார்கள்? தௌஹீதை சொன்னார்கள். சமுதாயம் குழம்பினார்கள், அவர்களை விரட்டினார்கள். இது அல்லாஹ் குர்ஆனில் சொல்வது, ஈவன் நபிகளாரை உட்பட. இப்ராஹிம் நபியினுடைய வழியிலே வந்தவர்கள், மக்காவில் இருந்த மக்கள் அல்லாஹ்வுக்கு இணை வைத்தார்கள். அப்ப இணை வைக்கிற சமுதாயத்துக்கு உன்னை விரட்டினாலும், உன்னை அடித்தாலும், உன்னை ஒதுக்கினாலும், உன் மீது கல்லறிஞ்சாலும் எதை சொல்ல வேண்டும்? தௌஹீதை எடுத்து சொல்லணும். ஆனால் நபிகளார் அதைத்தான் எடுத்து சொன்னார்கள். சரி, தெரிஞ்ச விடயம். இதே மாதிரி ஜமாத் இஸ்லாமி அமைப்பினர் அவர்கள் எங்கு நோக்கினாலும் எதை வலியுறுத்தி பேசுகிறார்கள்? எந்த பயானிலேயும் அவர்கள்
தௌஹீதை மக்களுக்கு மத்தியில் ஓப்பனாக பேச மாட்டார்கள். பேசினால் மக்கள் குழம்பி விடுவார்கள், மக்கள் சிதறுண்டு விடுவார்கள் என்று கருதி சமூக ஒற்றுமைதான் முக்கியம், முஸ்லிம் சமுதாயம் ஒற்றுமைப்பட வேண்டும் என்கிற ஒரு விடயத்தை வலியுறுத்தி பேசுகிறார்கள். அதனால் ஒற்றுமை குலையும் என்கிற சந்தர்ப்பத்தில் நாம் தௌஹீதை பேசக்கூடாது என்று தௌஹீதையே மொத்தமாக மூடிவிட்டார்கள். இது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விடயம். குர்ஆனை எடுத்து பார்த்தால் அனைத்து நபிமார்களுடைய செய்தியை அல்லாஹ் சொல்லுகிற போது அவர்கள் தௌஹீதை, அல்லாஹ்வை மட்டும் வணங்குங்கள், அவனுக்கு இணை வைக்காதீர்கள் என்பதையே சொல்லுவதற்கு அனுப்பப்பட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதுதான் அல்லாஹ்வுடைய நேர்வழி, இதில் மாற்றமில்லை. சரி, இந்த அழகான நேர்வழி இருக்க இந்த இயக்கங்கள் என்ன செய்தார்கள்? அந்த தௌஹீதோடு வந்த விடயங்களை எல்லாம் மறைத்தே விட்டார்கள். மறைத்தால் என்ன? அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்களாக மாறுவார்கள். பாருங்கள், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சூரத்துல் பக்ரா 160வது வசனம். வேதத்திலே மக்களுக்கு நாங்கள் எதை தெளிவுபடுத்தினோமோ, அதாவது தெளிவுபடுத்தியதற்கு பின்னர் நேர்வழி தெளிவான ஆதாரங்கள் என்று எதை நாங்கள் இறக்கி வைத்தோமோ அதை மறைப்பவர்கள் அல்லாஹ் வேதத்தில் தெளிவாக சொன்னதற்கு பின்னர் இந்த மறைப்பவர்கள் அவர்களை அல்லாஹ் சபிக்கிறான். அல்லாஹ்வின் சாபம் உண்டாகிறது. வேதத்தில் உள்ளபடியே யாருக்கு தெரியும்? பிரச்சாரர்களுக்கு தெரியும், உலமாக்கள் என்று சொல்லுவர்களுக்கு தெரியும், மௌலைமார்கள் என்று சொல்லுவதற்கு தெரியும். இந்த இயக்கங்களை வழி நடத்துகிறவர்கள் யார்? இந்த உலமாக்கள் என்று சொல்றவர்கள், அரபு தெரிஞ்சவர்கள். அப்ப தெளிவாக வேதத்தில் சொல்லப்பட்டது தௌஹீத். அவ்வாறான விடயங்கள் கண்முன்னே கபருடைய வணக்கம் நடக்கிறது. அந்த பள்ளிவாசல்லே ஜமாத் இஸ்லாமியினர் மாநாடு நடத்துவார்கள். அந்த சிறுக்கை பற்றி பேச மாட்டார்கள். அவர்களுக்கு என்ன நிகழ்வாம்? உலாயிக்க எல்அனுஹுமுல்லாஹு வயல்அனுஹுமுல்லாஹினுன். அவர்களை அல்லாஹ்வும் சபிக்கிறான், சபிப்பவர்கள் எல்லாம் சபிக்கிறார்கள். எனவே அந்த அளவிற்கு ரொம்ப எச்சரிக்கப்பட்ட விடயம். ஏன் தௌஹீதை எடுத்து செல்ல வேண்டும்? முதலாவது, அல்லாஹ் அனைத்து பாவங்களை மன்னிப்பான், அல்லாஹ்வுக்கு இணை வைக்கிறதை மட்டும் மன்னிக்க மாட்டான். அதை அல்லாஹ் சூரத்து நிசாவிலே தெளிவாக சொல்கிறான். 48வது வசனம். நிச்சயமாக அல்லாஹ் அவனுக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். தான் நாடியவருக்கு அல்லாஹ் அது அல்லாததை மன்னிப்பான். எனவே எப்பாவத்திற்கு அல்லாஹ்விடம் மன்னிப்பே கிடையாது, அந்த பாவத்திலிருந்து முதல் மக்களை துப்புரவு செய்ய வேண்டும். அதுதான் சீர்திருத்தத்தின் ஆக உச்சம். அதுதான் செய்யப்பட வேண்டும். ஏன்? வாழ்க்கையின் லட்சியம் உலகத்தை சீர்திருத்துவது அல்ல, சுவனலோகத்தை அடைவது. சுவனலோகத்தை அடைவதென்றால் நரகத்திலிருந்து விடுபட வேண்டும். நரகத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் நரகத்திற்கு செல்லக்கூடிய காரணிகளிலிருந்து விடுபட வேண்டும். அப்படி பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவம் மன்னிக்கப்படக்கூடியதாக இருக்க வேண்டும். பாவம் மன்னிக்கப்பட்டால் தான் நரகத்திலிருந்து விடுதலை பெறுவோம், அடுத்து சொர்க்கம் போகலாம். எனவே அல்லாஹ் அறவே மன்னிக்காத பாவம் இணை வைத்தல். ஒருவன் வட்டிக்கு கொடுக்கான், அது செஞ்சான், இது செஞ்சான் என்று எத்தனையோ பாவங்கள் வரும். அதற்கு என்றோ ஒரு நாள் மன்னிப்பு வந்து விடலாம். அல்லாஹ் தண்டனை கொடுத்து விட்டாவது நர சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான், தண்டனை கொடுத்து அனுப்பிவிடுவான். இணை கற்பித்தால் மன்னிப்பே கிடையாது. அப்ப டோட்டலி அவன் நிரந்தர நரகத்துக்கு போக வேண்டி ஏற்படும். அந்த பாவத்தை செய்கின்ற போது அதற்குரிய ட்ரீட்மெண்டை தான் நபிமார்கள் எல்லோரும் பெஸ்டா செய்தார்கள். அதுதான் நபிமாருடைய அழைப்பு பணி, அதுதான் நேர்வழி. அதை செய்யாமல் நாம் ஜகாத்தை கொடுப்போம், மேலும் தொழுகையாளிகளை உருவாக்குவோம், திக்ரு செயல்களை உருவாக்குவோம், அவர்கள் சிறுக்கு செய்தாலும் செய்து கொண்டு இருக்கட்டும் என்றால் அவன் சிறுக்கு செய்தாலே அவனுடைய இபாதத்து ஏற்கப்படாமல் ஆகிவிடும். இது சீர்திருத்தமாக, இது நபிமார்களுடைய சீர்திருத்த பணியாக ஆகாது. அதனால் அவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தில் உள்ளதை தெளிவாக எடுத்துச் சொல்லாதால் அவர்கள் பெரும் சாபத்துக்குரியவர்களாக மாறிவிடுகிறார்கள். நபிமார்கள் கொண்டு வந்த நேர்வழி இதுதான். இதில் நாம் நமது சொந்த கருத்து கொள்ள இயலாது. ஏன்? நபிமார்களுக்கு பிரச்சாரத்தை சொல்லிக் கொடுத்தது அல்லாஹ்.
அதனால் தான் ரசூலுல்லாஹ் அதே அடிப்படையில் பிரச்சாரம் செய்தார்கள். அல்லாஹ்வும் ரசூலும் ஒரு விடயத்தில் ஒரு முடிவை சொல்லிவிட்டால் எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ பெண்ணுக்கோ தமது சொந்த விருப்பம் கொண்டாடுவது அனுமதி கிடையாது. சொந்த விருப்பம் கொள்வது. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் மாறு செய்கிறாரோ அவர் தெளிவான வழிகேட்டிலே ஆகிவிட்டார். பக்கத்து வல்ல வலாலம் முபீனா. இது அல்லாஹு தாலா சூரத்துல் அஹ்ஸாபிலே 36ஆம் வசனத்திலே சொல்கிறான், தெளிவான வழிகேடு. எனவே நேர்வழி இதுதான். தௌஹீதின் பக்கம் அழைப்பதுதான் நேர்வழி. அதற்குத்தான் நபிமார்கள் அனுப்பப்பட்டார்கள் என்பது இருக்க, தௌஹீதை மூடி மறைத்து அல்லாஹ்வின் சாபத்தை பெறக்கூடிய ஒரு சமுதாயம் வழி தவறிய ஒரு சமுதாயம். அவர்கள் எப்படித்தான் பிரச்சாரம் செய்தாலும் அது சுவனத்திற்கு செல்கின்ற வழி அல்ல. சுவனத்திற்கு போவதற்கு முதல் ஒருவன் தௌஹீதை வழங்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எனவே இவ்வாறான இயக்கங்களிலே சில சமகாலத்திலே சில தௌஹீத் பேசிய மௌலைமார்கள் என்ன செய்கிறார்கள்? அவர்கள் பேனுக்கு கூப்பிட்டால் போகிறார்கள், வெளிநாடுகளில் போய் பேசுகிறார்கள். இவ்வாறு பேசுகிற போது அவர் அழைப்பவர்கள் குடும்பம் நல்ல குடும்பம் ஒரு தலைப்பு, தொழுகையின் முக்கியத்துவம், அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் முக்கியத்துவம், இப்படியான தலைப்புகளை கொடுக்கிறார்கள். கொடுத்தவுடன் என்ன செய்கிறார்கள்? அந்த மேடைகளே போய் பேசுகிறார்கள். இவர்கள் யார்? அந்த மேடை ஏற்படுத்துகிறவர்கள் வழி தவறிய இயக்கத்தினர். அவர்கள் அவருடைய நோக்கம் இது போன்ற விடயங்கள் பேசப்பட வேண்டும். சமுதாயத்தை குழப்பக்கூடிய விடயம் பேசப்படக்கூடாது, மக்களை குழப்பக்கூடாது. எனவே ஒரு வழி தவறிய அமைப்பு இருக்கிற போது அவர்களை பற்றி ரசூலுல்லாஹ் என்ன சொன்னார்கள்? நமக்கு ஒரு ஹதீஸே போதும், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பல விடயங்களை கேட்கிறார்கள். நாம் இப்போ நல்ல காலத்திலேயும் கெட்ட காலம் வருமா என்பதை பற்றி கேட்ட நபிகளார் பதில் சொன்ன ஹதீஸ் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அதிலே ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள்? இறுதியாக அந்த கெட்ட காலம் ஒன்று வரும் என்று சொன்னார்களே, அந்த காலத்தில் பல பிரிவினர்கள் உருவாகி நரகத்தின் பக்கம் அழைத்து கொண்டிருக்கக்கூடிய அழைப்பாளர்கள் இருந்து கிரிப்பார்கள். அப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொல்றார்கள்? இதான் நபிகளார் சொன்னது கட்டளை. அனைத்து அந்த பிரிவினர்களை விட்டு நீ ஒதுங்கி விடு என்கிறார்கள். யார் சொல்கிறார்கள்? வழிகேடான இயக்கங்களா? அவர்கள் அனைவரை விட்டு நீ ஒதுங்கி விடு. மரத்தின் ஆணிவேரை கடிச்சு பிடிச்சேனும். மரத்தின் ஆணிவேரை கடிச்சு பிடிச்சால் அவன் இழுப்பான் 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 இழுப்பான், பல்லுடுமா? கூடாது, பிடிச்சு கிரிப்போம். அவனோட சேரக்கூடாது. அவன் இழுப்பான். எப்படி இழுப்பான்? உங்களுக்கு நான் விசா தாரன், உங்களுக்கு லண்டன்ல சிட்டிசன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பை தாரன், ஜெர்மன்ல உங்களுக்கு சிட்டிசன் தாரத்துக்கு வாய்ப்பை தாரன், எங்கட மேடைகளுக்கும் வாங்க உதாரணம் என்று கூப்பிடலாம். அல்லது நீங்க வாங்கோ, உங்களுக்கு மாதம் 2 லட்சம் ரூபாய் காசு தாரன், எங்களுக்கும் 2 பயான் பண்ணுங்க என்று கூப்பிடலாம். நீங்க ஒரு தௌஹீத்வாதி ஆகிக்கலாம், எங்களுக்கும் நீங்க ஒரு 2 பயான் வந்து செய்யணும். ஆனா நாங்க சில தலைப்பில் செய்யணும். உங்களோட தௌஹீத் பிரச்சாரத்தை நீங்க வேற இடத்த செஞ்சுக்கோங்க, சரியானே? அதுல நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா நாங்க செல்லக்கூடிய பயான்களை நீங்க செய்யணும் என்று கூப்பிடுறாங்க. கூப்பிட்டால் போகலாமா இல்லையா? அவர்கள் தான் வழி தவறியவர்கள். வழி தவறியவர்களை விட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொன்னார்கள்? ஒதுங்கி விடு என்கிறார்கள். ஒதுங்கி விடு என்றால் சேர வேண்டாம் என்பது கட்டளை நபிகளாருடைய. அதை ரொம்ப அழுத்தி செல்கிறார்கள். மரத்தின் ஆணிவேரை கடித்து பிடித்தீரும் சரியே, ஹத்தா யுதிரிக்கல் மௌத்து அந்த அலாதாலி, அதே நிலையிலேயே மரணம் உன்னை அடையும் வரை ஒரு நாளும் அவங்களோட சேர்ந்துராது. மரணம் வரை அவங்களோட சேரணும் என்காங்க ரசூலுல்லாஹ் வழிகாட்டுறார்கள். வழிகேடுகள் ரசூலுல்லாஹ்வால முன்னறிவிப்பு செய்யப்பட்ட வழிகேடுகள் ஹவாரிஜிகள். இப்ப இவர்கள் என்ன சொல்வார்கள்? ஏன் அவர்கள் தொழுகிறார்கள் தானே, அவர்கள் நல்ல ஒரு தலைப்பைத்தானே பேச சொன்னார்கள். தொழுகையின் முக்கியத்துவம் உதாரணம் என்று வைத்துக்கோ. ரசூலுல்லாஹ் ஹவாரிஜிகளை பற்றி சொல்ல போது என்ன சொன்னார்கள்?
ஹவாரிஜிகள் உங்களை விட தொழுவார்கள் என்பதை தஹ்கிரூன ஸலாத்தக்கும் மா ஸலாத்திக்கும், அவர்களுடைய தொழுகையோடு ஒப்பிட்டால் உங்களுடைய தொழுகை நீங்க ரொம்ப சிம்பிளா கருதி அந்த அளவுக்கு தொழுவார்கள், நோன்பு பிடிப்பார்கள். அதுக்காக ஒன்று சேர சொன்னார்களா நபிகளார்? அவர் ரொம்ப பெரிய வணக்கம் செய்கிறார்கள். பெரும் பாவம் செய்வது அவர்களிடத்திலே குஃபுர், அவ்வளவுக்கு பேணுதல். அவங்களை சேர சொன்னார்களா? என்ன சொன்னார்கள்? நான் உயிரோடு இருந்தால் அவர்களை ஆதுக்கிளையினரை கொலை செய்த மாதிரி கொல்லுவேன் என்றார்கள். ஆதுக்கிளையினர் அல்லாஹ் அழிச்சார், அவர்களை கொல்லுவதில் நன்மை இருக்கின்றார்கள். அவர்கள் பாரிய ஒரு அடிப்படையில் முரண்பட்டு விட்டார்கள். முரண்பட்டதால் வழிதவறி விட்டார்கள். வழிதவறி அந்த இயக்கம் கொலை செய்யப்படுகின்ற அளவிற்கு குற்றவாளிகளாகிவிட்டார்கள். தொழுகிறார்கள் தான், நல்ல முறையில் குடும்பம் நடத்துவார்கள், பேணுதலாயிருப்பார்கள். அதை ரசூலுல்லாஹ் பார்க்கவில்லை. அன்பிற்குரிய சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹ் ஒதுங்கத்தான் சொன்னார்கள். அதற்கு மாற்றமாக நாம் அவர்களுடைய சபையிலே உட்கார்ந்தால் நாம் யாரை போல? யாரை போல? நாமும் அவர்களை போன்றுதான். அதற்கும் அல்லாஹ் குர்ஆனிலே அதற்கேற்ற மாதிரியான வசனத்திலே சொல்லுகிறான். இப்ப உதாரணமா இப்ப டிஎன்டிஜேயினர் என்கிறவர்கள் இருக்கிறார்கள். டிஎன்டிஜேயினர் என்பவர்களுக்கு எதிராக எங்கு பார்த்தாலும் தௌஹீதுடைய உலமாக்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். அது எஸ்எல்டிஜியா இருக்கட்டும், அல்லது டிஎன்டிஜி என்று கொழும்புல இந்தியாவில் இருக்கிறவங்க இருக்கட்டும், வழிகேடர்கள் மூத்தசிலாக்கள் சொல்வார்கள். இப்ப இந்த டிஎன்டிஜேயினர் இந்த தௌஹீத் பிரச்சாரம் என்று பேசக்கூடிய இந்த மௌலவிமார்களை கூப்பிடுறாங்க. எங்கனத்துக்கு? எங்கட மேடைக்கு வாங்கோ, எதை பத்தி பேசுங்கோ, நபி வழியில் நாம் தொழுவோம். நல்ல தலைப்பு தானே, நாம் அது ரெண்டு பேரும் ஒத்துமை தானே, பேசுங்கண்டா. இவங்க போய் அடிப்படையிலே முரண்பட்ட வழிதவறிய மூத்தாசிலாக்கள் வழியில் செல்லக்கூடிய அந்த அமைப்பினரோடு சேர்ந்து பேசுவார்களா? என்ன சொல்வார்கள்? எங்களுக்கு இடையில் அடிப்படை பிரச்சனைக்கு முதல் நாம் அதில் என்ன செய்யணும்? தெளிவு பெறணும். அது இல்லாம பேசி அர்த்தம் இல்லை என்று சேர மாட்டார்கள். சரி, அவர்களோட ஷியாக்கள் இருக்கிறார்கள், வழிதவறி ஒரு இருக்கும் தெரியானே. அந்த வழிதவறி இயக்கத்தினர் ஷியாக்கள் கூப்பிடுகிறார்கள், நீங்க பாருங்கள் ஃபர்தாவுடைய முக்கியத்துவத்தை பத்தி பேசுவோம். ஏன்னா நாங்களும் ஃபர்தா போடுகிறோம், நீங்களும் ஃபர்தா போடுகிறீர்கள். இஸ்லாத்தில் ஃபர்தா எவ்வளவு முக்கியத்துவம். அழைத்தார்கள், போவார்கள், நல்ல காரியம் தானே, ஹக்கைத்தானே பேச போகிறார்கள். ஹக்கன் தான் ஃபர்தாவுடைய விஷயம், ஹக்குடைய விஷயம். ஆமா, குர்ஆன் வசனங்களை எடுத்து ஷியாக்களுடைய மேடையிலே ஃபர்தாவை பத்தி பேசினால் போவார்களா? என்ன சொல்வார்கள்? அடிப்படையில் வழிதவறிகள். நாம் அந்த மேடைக்கு போனால் எங்களையும் அவர்களையோட சேர்த்து விடுவார்கள் என்று அதிலிருந்து விட்டுவாகிறார்கள். ஷியாக்கள் மட்டும்தான வழிகேடு? அப்ப இவர்கள் வழிகேடு இல்லையா? நம்முடைய கண்ணுக்கு முன்னாலே இந்த இயக்கத்தினர் நம்மளோட அன்பாக பழ வருகிறார்கள், அதற்காக நேர்வழி ஆகிடுவார்களா? இல்லை. எவர்கள் அல்லாஹ்வின் வேதத்தின் அடிப்படை விடயங்களை மறைக்கிறார்களோ அவர்களை விட ஃபமன் அவ்லமு, அல்லாஹ் கேட்கின்றான், ஃபகத் இஃப்தரா வமன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அஸீமா. எவர் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார் அவர் மாபெரிய பொய்யை அவர் இட்டு கட்டி விட்டார், மிக பிரமாண்டமான பொய்யை இட்டு கட்டி விட்டார். அப்ப இணை கற்பிக்கிறது ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒரு சமுதாயத்தோட நாம போய் சேர்ந்தால் நாம ஆற போல ஆகுவோம். அல்லாஹ் அவனுடைய திருமறை வசனத்திலே சொல்வதை நாம் பார்ப்போம். பாருங்கள், சூரத்துல் அன்ஆம், சூரத்துல் நிசா 48வது வசனம், சூரத்துல் அன்ஆம் 68வது வசனம். இது ரெண்டிலேயும் ஒரே கருத்தில் வசனம் வருகிறது. அதிலே அல்லாஹ் சொல்கிறான், உங்களுக்கு வேதத்திலே இறக்கி வைத்திருக்கிறான் என்னையாம், அல்லாஹ்வுடைய வசனங்கள் நிராகரிக்கப்படுவதை நீங்கள் செவியுட்டால்
அவை கேலி பண்ணப்படுவதை நீங்கள் செவியுட்டால் அவர்களுடன் நீங்கள் உட்காராதீர்கள், அவர்கள் வேறு பேச்சில் ஆகும் வரை. ஏனென்றால் நீங்கள் அவர்களை போன்றாகி விடுவீர்கள். அல்லாஹ் முனாஃபிக்குகளையும் காபிர்களையும் நரகத்திலே ஒன்றாக ஒன்று சேர்ப்பார் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்ப ஒரு ஜமா இஸ்லாமிய மேடைக்கு போகிறாங்க, அவை அழைக்கிறாங்க. அவங்கள்ட்ட செல்லன் உங்களோட பிரச்சாரத்துக்கு நீ அழைச்சிட்டு நாங்கள் இங்கே தௌஹீதை பேச போறோம். என்ன செல்வார்கள்? அது பேசப்படக்கூடிய விடயம் அல்ல. மக்கள் குழம்பிடுவார்கள். நிராகரிக்கிறாங்களா இல்லையா? மக்கத்து காபிர்கள் தௌஹீதை நிராகரித்தார்கள், இவர்கள் தௌஹீத் பேசுவதை நிராகரிக்கிறார்கள். தௌஹீத் இருக்குதான், ஆனா பேசக்கூடாது, அதை எடுத்து சொல்லக்கூடாது. அந்த சபையில நாம் போனால் போய் அவர்களோடு அவர்களுடைய கருப்பொருள் என்ன, அவருடைய நோக்கம் என்ன, இதை பேசக்கூடாது என்கக்கூடிய ஒரு அமைப்பு அதையே பவுண்டேஷனா வைத்திருக்கிறார்கள். குர்ஆனுக்கு மாறுபட்ட, நெய்மாருடைய பிரச்சாரத்துக்கு மாறுபட்ட ஒரு பிரச்சார முறையை வைத்துக் கொண்டு அதை வித்துக்கிறார்கள், மக்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வேளையில் அவர்களுடைய சபையிலே போய் நாம் உட்கார்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய கொடுக்கக்கூடிய தலைப்பிலே பேசினால் நாம் ஆறப்போல நாமும் அவர்களை போன்றவர்கள். ஏன்? அப்போது அவருடைய இயக்கம் வலுவடைகிறது. தஆவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான காரியத்துக்கு உதவி செய்யுங்கள், பாவத்துக்கு உதவாதீர்கள். தொழுகையை பத்தி பேசுற பாவம் அல்ல, ஆனால் தௌஹீதை மறைக்கிறது பாவம். தௌஹீதை மறைச்சு தொழுகையை பேசாதீர்கள், தௌஹீதை பேசி தொழுகையை பேசுங்கள். அல்லாஹ்வுடைய வசனங்களை தூக்கிறார்கள், நம்மளை ஹின் பண்றார்கள். தௌஹீதை எடுத்து சொன்னால் உங்களுக்கு மார்க்கம் தெரியாது, குர்ஆன் உங்களுக்கு சரியா விளங்க தெரியாது, நீங்க குழப்பவாதிகள். எனவே அல்லாஹ்வுடைய வசனங்களில் பிழையான விளக்கம் கொடுத்து தப்பு தப்பான கருத்து கொடுக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய சபை அதற்கென்றே அமைக்கப்பட்ட சபை. அந்த சபை எதற்கு அமைக்கப்படுகிறது? தௌஹீதை மறைச்சு பிரச்சாரம் செய்வதற்கு அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு. அது அந்த அமைப்பு அதே பேஸாக கொண்டது. அந்த அமைப்பிலே அவங்களோடு நாங்கள் சேரலாமா? வழிகேடு என்றால் ஒதுங்கத்தான ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. மூடி மறைச்சாவது சேரலாமா? இல்லை, எங்களோட உள்ளத்தில் இருக்கிறது வேற, நாங்க அவங்களுக்கு எடுத்து சொல்லத்தான் வேணும். நாம முதல் நாலு வேற நல்ல விஷயத்தை பேசி போட்டு பிற்காலத்தில் அவங்களிடத்துல தௌஹீதை பத்தி எடுத்து சொல்வோம். நாளைக்கு நீ இருப்பா என்ற உனக்கு என்ன உத்தரவாதம்? நபிகள் ஆறான் சொல்லிட்டாங்க, வழி தவறியவர்களோடு சேர வேண்டாம், எல்லா பிரிவினரை விட்டு ஒதுங்கண்டு சொன்னாங்க. அன்பிற்குரிய சகோதரே, இது நேர்வழி அல்ல, இது வழி தவறியவர்களுக்கு கை கொடுக்கிற ஒரு வேலை, அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற வேலை. பாருங்கள், அதற்கு மேலால் ஒரு குர்ஆன் வசனம், சுப்ஹானல்லாஹ், சூரத்து நிசா, அதிலே 97, 98, 99 வசனம். இதுல பெரிய ஒரு படிப்பின் இருக்கு, அதுக்காகத்தான் எடுக்கிறேன் நான். அல்லாஹ் அதுல சொல்லான், தங்களுடைய ஆன்மாக்களுக்கு அநியாயம் செய்தவர்களாக மலக்குமார்கள் எவர்களை கைப்பற்றினார்களோ, அதாவது எவர்களுடைய உயிர்களை கைப்பற்றினார்களோ, அவர்களிடம் கேட்டார்கள், எதிலே நீங்கள் இருந்தீர்கள்? சொன்னார்கள், நாங்கள் பூமியிலே பலகீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தோம். அப்ப அவங்க கேட்கிறாங்க மலக்குமார்கள், அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இருக்கவில்லையா, அதிலே நீங்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு என்று சொல்லிவிட்டு, எனவே அவ்வாறானவர்களின் ஒதுங்கும் இடம் நரகலோகம், அது அவர்கள் திரும்பும் இடத்தில் மிக கெட்டது, சென்றடையும் இடத்தில் மிக கெட்டது. இன்னல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து ஸாலிமி அன்ஃபுஸிஹிம் காலு ஃபீம குந்தும் காலு குன்னா முஸ்தலாஃபீன ஃபில் அர்த்.
قالوا ألم تكن أرض الله واسعة فتهاجروا فيها فأولئك مأواهم جهنم. இந்த வசனம் எல்லாருக்கும் தெரியும். இந்த வசனம் ஏன் இறங்கின தெரியுமா? புகாரில் வரக்கூடிய செய்தியை பாருங்கள். சொல்லுகிறார்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இது சில முஸ்லிம்கள் விடயத்தில் இறங்கிய வசனம். சஹாபாக்கள், சில சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள், காபிர்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் யுத்தம் நடக்கிற சந்தர்ப்பம். காபிர்களும் பெரும் திரளாக இருந்தார்கள். இவர்கள் உள்ளத்தில் இஸ்லாத்தை மறைச்சு வச்சுட்டாங்க. அவங்களுடைய அந்த ஈமான் பலகீனம் என்ன செய்தார்கள்? காபிர்களோட சேர்ந்து வந்தார்கள். முஸ்லிம்களோட யுத்தம் செய்யணும் என்று வரலே, காபிர்களோட சேர்ந்து வந்தார்கள். அதனால் முஸ்லிம்கள் எய்த அம்பு சிலது இவர்களையும் தாக்கியது. அந்த சைட்ல இருந்த போது மௌத்தாகி விட்டார்கள். மௌத்தாகிற அந்த நிகழ்வில் மலக்குமார்கள் கேட்கிறார்கள், இவர்கள் பதில் சொல்கிறார்கள். அதைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். அதை வைத்துத்தான் இந்த வசனம் இறங்கியது என்று யார் சொன்னார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். தங்களுக்கு தாங்களே அநியாயம் செய்து கொண்டார்கள். உள்ளத்தில் ஒரு கொள்கை, வெளியிலே காட்டிக்கொள்ளாமல் வழிகேடர்கள் குஃப்ரிலே இருந்தவர்களோடு சேர்ந்தது. நோக்கம் என்ன? அவர்கள் சொன்ன பதில் என்ன? நாங்கள் நசிக்கப்பட்டோம், பலகீனம், எங்களை உடலை. அதுக்கு என்ன கேட்டார்கள் மலக்குமார்கள்? அல்லாஹ்வின் பூமி விசாலமாக இல்லையா? அயல்ட்டா நிதிக்கணுமா? வெளியரங்க ஹிஜ்ரத் போயிருக்க கூடாதா? விட்டு போட்டு. எனவே நீங்க உண்மையில் இருந்த எதற்காக? உங்களுடைய சுயநலம். அதனால் குஃப்ருக்காரர்களோடு சேர்ந்து வந்ததால், அந்த வேளையில் உங்களுக்கு மரணம் வந்ததால் நீங்களும் யாரு? நரகவாதிகள். உங்களுக்குரிய கூலி நரகம். இந்த வசனம் இப்போது நாம் சொல்லுவோம், இவர்கள் வழி தவறிய இயக்கம், நரக வழி செல்கின்ற இயக்கம் என்று ஒரு இயக்கத்தை சொல்லுவோம். அந்த இயக்கத்துடைய மேடையில் நான் போய் ஏறி அவர்களுடைய வழிகேடை பற்றி பேசாமல் அவர்கள் கொடுக்கக்கூடிய தலைப்பில் பேசினால் மக்கள் என்ன நினைப்பார்கள்? மக்கள் என்ன சொல்வார்கள்? இந்த இயக்கம் நல்லதொரு இயக்கம் என்று இவர் சப்போர்ட் பண்றார். இவர்கள் சொல்லக்கூடிய விடயம் நல்லது என்று. ஏன்? நான் ஒரு நல்ல மனிதன் என்று மக்களால் நம்பப்பட்டவன். சப்போர்ட் பண்றார். அதனால் இவர் ஒரு நல்ல ஒரு இயக்கமாகத்தான் இருக்கும் என்று மற்றவர்கள் வழி தவறுவதற்கு காரணமாவதால் அதை பார்த்து வழி தவறியவர்களின் பாவங்களை நான் சுமப்பேன். எப்போது சுமக்க மாட்டேன் தெரியுமா? இவர்கள் வழி தவறுகள் என்று நான் ஓப்பன் டோக் பண்ணணும். நான் அந்த சபைக்கு போனால், அந்த சபைக்கு சென்று இவர்கள் என்னை இந்த தலைப்பில் பேச கூப்பிட்டிருக்கிறார்கள் என்றாலும் நாங்கள் அகீதாவில் வேறுபட்டவர்கள், முதல் இவர்கள் தௌஹீதை பேசாததால், தௌஹீதை மறைப்பதால் இந்த வசனத்தின் அடிப்படையில் இது பிழை. எனவே இவர்கள் நேர் வழியில் இல்லை. இவர்கள் வெறுமனை எதைத்து செய்வதால், தொழுவதால், தொழுகைக்கு அழைப்பதால் அல்லது முஸ்லிம்களின் ஒற்றுமைக்கு அழைப்பதால் இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்று நீங்கள் எண்ணக்கூடாது. அடிப்படையில் பிழைத்து விட்டார்கள். இந்த விடயத்துக்கு நீங்களும் சாட்சி என்று மக்களுக்கு சொல்லிவிட்டு தான் அவர் பேச வேண்டும். இல்லை சொல்ல தப்பி விட்டாரா, சொல்வதற்கு மறந்துட்டு அல்லது ஏதோ அதை உணராம சொல்லிட்டாரு, உணராம போய் பேசிட்டாரு என்றால் அடுத்த கட்டம் என்ன செய்யணும்? அவர் உடனே அறிவிப்பு விடணும். மக்களே, நாங்கள் ஒரு தௌஹீத் பிரச்சாரகன், நான் இப்படி ஒரு ஜமா இஸ்லாமி மேடையில் ஏறிட்டேன், அல்லது ஒரு ஷியாக்களுடைய மேடையில் ஏறிட்டேன், அல்லது ஒரு 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 மூத்தசிலாவுடைய மேடையில் ஏறிட்டேன், அவர்கள் சொன்ன தலைப்பை பேசிட்டேன், அவர்களுக்கும் எங்களுக்கும் இடையில் உள்ள அடிப்படை விஷயத்தை பேசல, அதனால நீங்கள் எண்ணி இருப்பீர்கள் இவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் என்பதால் தான் நான் சேர்ந்தேன் என்று. ஏன்? நேர்வழி பெற்றவர்களோடு தான் சேர வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு அல்லாஹ்வினுடைய வழிகாட்டல். வழி தவறியவர்களோடு ஒதுங்கத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். எனவே நான் ஒதுங்காமல் சேர்ந்ததால் நீங்கள் அப்படி நினைச்சிருப்பீர்கள். அது பிழை. நான் தப்பாக ஏறிவிட்டேன். நான் அங்கே அவர்களுக்கு தௌஹீதை எடுத்து சொல்லி இருக்க வேண்டும், எடுத்து சொல்லவில்லை. என்றாலும் அவர்களுக்கும் உங்களுக்குமாக எடுத்து சொல்கிறேன் என்று
அவர்களுடைய வழிகளை எடுத்து சொல்ல வேண்டும். அப்படி இல்லாமல் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி அவர்களுடைய சபையில இருந்தால், அவர்களோடு சேர்ந்தால், அவர்கள் கூப்பிடக்கூடிய பயான்களுக்கு சென்றால், நாம் அவர்களுக்கு கொடுக்கிற நல்ல கரெக்டர். ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு ஹதீஸ் போதாதா? வலிது அவர்களை விட்டும் பல்ல கடிச்சு ஆணிவேர கடித்து பிடித்தாவது ஒதுங்க சொன்னால் நபிர கட்டளை போதாதா? ஒதுங்கவில்லை என்றால் நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? அது நேர்வழி என்று சொல்லாமல் சொல்கிறீர்கள். அவர்களும் நல்லதைத்தான் செய்கிறார்கள், ஹவாரிஜிகளும் நல்லதைத்தான் சொன்னார்கள். அவர்கள் தொழ வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஹராத்தை செய்யுங்கள் என்று சொல்லவில்லை, குடிங்கள் என்று செய்யவில்லை, குர்ஆனை 100% பின்பற்றுங்கள் என்றார்கள். பெரும்பாவம் செய்தால் காபிராகி விடுவீர்கள் என்ற அளவிற்கு அவர்கள் கடினமாக இருந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அவர்கள் நல்லதைத்தான் சொல்லுகிறார்கள், நீங்களும் சேர்ந்து போங்கள் என்று சொல்லவில்லை. மாறாக என்ன சொன்னார்கள் என்பதை நான் சொல்லிவிட்டேன். எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே, இது எதை சுட்டி காட்டுகிறது? இல்லையே, சிலர் சொல்வார்கள், நாங்கள் வெளிநாடுக்கு சென்றோம், அவர்கள் தான் எங்களுக்கு விசா ஏற்பாடு செய்தார்கள், நாங்கள் அந்த ஒப்பந்தத்தில் தான் வந்திருக்கிறோம், அங்கதான் ரிஸ்க் தேடி போகணுமா? உங்களுடைய மேடையிலும் வந்து 2 பயான் பண்ணுவோம் என்று சொன்னால் அது சரியாயிருமா? இந்த பூமி விசாலமாக இல்லையா? வழிகேடர்களுக்கு வழி வகுப்பவனும் வழிகேடனாகுவானே. ஒரு முஸ்லிமாக இருந்து காவிரோடு ஒரு தன் உயிரை காப்பாற்றிக் கொள்ளணும் என்றதுக்காக வந்ததற்கே அந்த வேளையில் மரணம் வந்ததால் அவர்கள் நரகவாதிகள் என்று அல்லாஹ் சொல்றானே. ஏன் நமக்கு இவைகள் வழிகேடு என்பது விளங்கவில்லையா? அதில் உங்களுக்கு தெளிவில்லையா? அவர்கள் நேர்வழிதான் என்று நாம் செயலால் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலை முந்திய காலத்தில் நாம் அறிந்தவரை இந்த நாட்டிலே தௌஹீதை பிரச்சாரம் செய்த அந்த ஆரம்பகால பிரச்சார மத்தியில் இருக்கவில்லை. ஏன் ஒவ்வொரு ஊரிலேயும் ஆங்காங்கே குர்ஆன் சுன்னாவுடைய பிரச்சாரம் தொடங்குகிற போது எவ்வளவு போராட்டம்! யார் எதிர்த்தார்கள்? பெரும்பான்மையான ஊரில் தப்லீக் சகோதரர்கள், இன்னும் சில ஊரில் இந்த இயக்கங்கள், இன்னும் சில ஊரில் சிறுக்குவாதிகள் எதிர்த்தார்கள். அதனால் அந்த ஊரிலே போராடியவர்கள் எல்லோரும், ஆம், இவர்கள் எதிர்ப்பதால் இவர்கள் எல்லோரும் ஒன்றுதான், தௌஹீதை எதிர்த்தவன் எவராக இருந்தாலும் எல்லோரும் ஒன்றுதான், என்ன கொஞ்சம் கூட குறைய எதிர்ப்பார்கள். அங்க கூடுதல் குறை என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. எப்படி நாம் அவர்களோடு ஒன்றோடொன்றாக அன்பாக ஒரு மேடையில் இருக்க மனம் பெறும்? இதுதான் நேர்வழி என்றால் மற்றது வழிகேடு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், இது ஒரு ஹசன் தரத்திலே இருக்கக்கூடிய ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு ஒரு கோடை கூறினார்கள், இதுதான் அல்லாஹ்வின் பாதை என்றார்கள். பின்னர் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் பல கோடுகளை கூறினார்கள். இது பல பாதைகள். இந்த ஒவ்வொரு பாதையிலையும் ஷைத்தான் இருந்து கொண்டு அழைக்கிறான். நபிகளாருடைய நேரான பாதை தௌஹீதை அடிப்படையாக வச்சு பிரச்சாரம் செய்வது. அதற்கு அடுத்த பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே என்னது? என்ன பாதையா? ஆருடைய பாதைங்கிறார்கள்? ஷைத்தானின் பாதை. அதை சொல்லிவிட்டு குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டினார்கள். சூரத்துல் அன்ஆம் 153, நிச்சயம் இன்னஹாதா சிராத்தி முஸ்தகீமா, இதுதான் எனது நேரான பாதை, அதையே நீங்கள் பின்பற்றுங்கள். வலா தத்தபிஉ சுபுல், பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். பக்கத்திலேக்கு ஒரு நேர்வழியா? ஃபமாதா பஅதல் ஹக்கி இல்லா ضلال, உண்மைக்கு பின்பால் வழிகேடை தவிர வேறு ஒன்றுமில்லை. என்ன இருக்கிறது கேட்கிறார். வழிகேடுதான் அங்கே இருக்கிறது. இதுதான் உண்மை என்றால், இதுதான் ஹக் என்றால், எனவே இது நான் இடையில ஒரு வசனத்தை உள்ளே நுழைவித்து விட்டேன். அந்த வசனத்தில் பல பாதைகளை பின்பற்றாதீர்கள். ஃபதஃபர்ரக பிக்கும் அன் சபீலிஹி, அல்லாஹ்வுடைய அந்த நேரான பாதையை விட்டும் உங்களை கொண்டு அப்படியே
ஷைத்தான் கொண்டு வைத்திருவான். எனவே சகோதரர்களே, நாங்கள் கொள்கைவாதிகள். எவருடைய முகஸ்துதி, எவருடைய சுயநலம், எந்த எங்களுடைய ஆதாயங்கள், இந்த உலக ஆதாயம் வந்தாலும், இந்த உலகத்தின் நிறைய சொத்து வந்தாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையை விட்டும் தடம் புரளக்கூடாது. பாருங்கள், மக்கத்து காவிர்களுடைய நிலையை, அந்த பயங்கரமான அந்த சூழ்நிலையிலே மக்காவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் உண்மையிலே கடும் பலகீனமானவர்கள். அந்த நிலையில் அவர்கள் சொந்த ஊரை விட்டு வெளியிறங்கி போக வேண்டும். ஹிஜ்ரத் செஞ்சு வருவது கடமை. ஏன்? அங்கே இருந்தால் தொலை விட மாட்டான், அங்கே தௌஹீதை பிரச்சாரம் செய்ய விட மாட்டான், அதனால ஹிஜ்ரத் போக வேண்டும் என்று கட்டளையிடப்பட்டாச்சு. இவங்க என்ன செய்தார்கள்? தங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்ள அல்லது தங்களுடைய உடைமைகளை இழக்காமல் இருக்க தங்களுடைய சிலர் சுயநலங்களுக்காக கொஞ்சம் இருந்தார்கள். இருந்ததன் விளைவு என்ன? நரகம் அவர்களோடு சேர்ந்து வந்தது, காபிர்களோடு சேர்ந்து வந்தது. குர்ஆன் வசனம் எத்தனை இடங்களிலே தௌஹீத்வாதிகளுக்கு எதிராக ஜமாத் இஸ்லாமியின் பிரச்சாரர்கள் பிரச்சாரம் செய்கிறார்கள். பன்றியை ஒரு பூந்தோட்டத்தில் விட்டால் அங்கே அசிங்கத்தை தான் தேடுவார்களாம். அது மாதிரி தான் தௌஹீத்வாதிகள், தௌஹீத் ஜமாத் என்பவர்கள் எங்கு போனாலும் பிரச்சனையான விடயத்தை தேடுவார்கள் என்று அவர்கள் பிரச்சாரம் செய்வதை செவியுறுகிறோம். வார்த்தைகள், நான் சொல்ற வார்த்தை இல்லாமல் இது மாதிரி வார்த்தைகளை போட்டு தௌஹீத்வாதிகள் ஃபித்னாக்காரர்கள், குழப்பவாதிகள் என்று அல் ஃபித்னத்து அஷத்து மினல் கத்ல், கொலை, ஃபித்னா கொலையை விட கடினமானது என்று குர்ஆன் வசனத்தை தப்பாக விளங்கி அல்லாஹ் இங்கே ஃபித்னா என்று செல்வது அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது, அல்லாஹ்வை நிராகரிப்பது, தௌஹீதுக்கு எதிராக இருப்பதை தான் அல்லாஹ் ஃபித்னா என்று சொல்லுகிறான். அவ்வாறான நிலைதான் குழப்பத்தை, கொலை செய்வதை விட பெரிய விடயம், பாரமான விடயம் என்று சென்ற வசனத்தை முன்னுக்கும் கீழுக்கும் எடுத்து போட்டு நடுத்துண்ட எடுத்து தௌஹீதை பிரச்சாரம் செய்து சமுதாயத்தை குலைப்பவர்கள் இந்த இவர்கள் என்று ஷிர்கை மக்களுக்கு எடுத்து சொன்னதை பார்த்து, தௌஹீதை தெளிவுபடுத்தினதை பார்த்து சொன்னால் அவர்கள் எந்த கூட்டம்? ஷைத்தானின் கூட்டம் இல்லையா? காபிர்களோடு குஃப்ருக்கு வழிவகுப்பவன் குஃப்ருவாதி இல்லையா? வழிகேடன் இல்லையா? அவ்வாறானவருடைய சபையிலே அவர்கள் எதைத்தான் பேசினாலும் இதே அடிப்படை தௌஹீதை பேசாவிட்டால் நேர்வழி இல்லை, வழிகேடு. அவ்வாறான வழிகேட்டின் சபையிலே போய் நாம் ஏதோ ரெண்டு நல்ல விடயத்தை பேசுகிறோம் என்றால் எந்த வகையிலும் பேச இயலாது. இதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. நானும் ஒரு தப்லீக் ஜமாத்தை சேர்ந்தவனாக இருந்து வந்தவன். நானும் ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஜமாத் இஸ்லாமியர்களின் காரியாலயத்தில் போய் தௌஹீதை எடுத்து சொன்னேன். அதோடு நிறுத்திவிட்டார்கள். என்னை கிளாஸுக்கு கூப்பிட்டார்கள். எதை அவர்கள் மறைத்திருந்தார்கள் அந்த விடயத்தை எடுத்து சொன்னேன். அஸ்மா சிவாத்தை பேசினேன், பையத்தை பற்றி பேசினேன், அமீர்த்துவம், இந்த அமீர்த்துவம் எல்லாம் பிழையானது, வழிகேடு என்று பேசினேன். அதனோடு நிறுத்திவிட்டார்கள். இந்த பூமி பரந்து விசாலமான பூமி. எங்களுக்கு அவர்கள் என்ன சௌபாக்கியம் தந்தாலும், எந்த நாட்டில் கூப்பிட்டாலும், ஆஸ்திரேலியாவில் ஒரு அமைப்பு இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் எங்களை கூப்பிடுகிறார்கள். நீங்கள் ஒரு பயான் பண்ணினால் போதும், எங்களுடைய சபையில் வந்து 2 நிகழ்ச்சி செஞ்சால், வருஷத்துக்கு ஒரு ப்ரோக்ராம் செஞ்சால் போதும் என்றால் அவர்கள் ஒரு தலைப்பு தெரிவால் வந்து பேசுவேன். இது ஈமானை அடகு வைப்பது மாதிரி இல்லையா? இது வழிகேடு இல்லையா? அது வழிகேடு இல்லை என்று ஒருவர் சொன்னால் அவர் அந்த அந்த அமைப்புகளை வழிகேடு என்று அவர் சொல்லவில்லை. எனவே குர்ஆன் நான் பேசிய விடயம் வெளிச்சமான விடயம். ரசூலுல்லாஹ் ஒதுங்குங்கள் என்று சொன்னதற்கு பின்னர் நாம் ஏதோ அவர்களை சமாளிப்பதற்காக, அவர்களுடைய வழிகேடர்களிடமிருந்து கண்ணியத்தை பெறுவதற்காக, அல்லது அவருடைய மோஸ்துதி என்ற பெயரில் அவர்களிடம் முகத்தை சுருட்டிக் கொள்ளாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக என்றெல்லாம் செய்ய முடியாது. அழைத்தால் என்ன செய்வது? சரி, நாம போய்த்தோம்,
நாம சொந்த விசாவில் போகிறோம் என்று வைப்போம். ஒரு வெளிநாட்டுக்கு போய்த்தோம். அந்த ஊரில் ஒரு அமைப்பு, ஒரு ஜமாத் இஸ்லாமிய அமைப்பு, அவர்கள் பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். தௌஹீதை பேச மாட்டார்கள். நம்மளை கூப்பிட்றாங்க, நீங்கள் ஒரு பயானுக்கு வாங்கண்டு. என்ன செய்யணும்? இது ஒரு சந்தர்ப்பம். நான் பாரன், ஆனால் நான் எனக்கு நீங்கள் தலைப்பு தரக்கூடாது இல்லையா? இதைத்தான் பேசுவேன். நீங்கள் உங்களோட சந்தேகங்களை தாராளமாக கேட்கலாம். நான் பேசுறது குர்ஆன் சுன்னாவை பேச போறேன் தெரியானே என்று ஒரு குர்ஆன் சுன்னாவை நான் பேசுறேன் என்று சந்தர்ப்பத்தை எடுத்து குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நபி தௌஹீதை எடுத்து சொல்லி அந்த ஜமாஅத்து எதிலே வழிதவறி போயிருக்கிறார்களோ அதை அவர்களுக்கு எடுத்து சொல்லி சண்டை பிடிக்க தேவையில்லை. அழகான முறையில் எடுத்து சொல்வது கடமை இல்லையா? அழகான முறையில் வெளியிலே பிரச்சாரம் செய்வது. அவ்வாறு இல்லாமல் அவருடைய சபையிலே நாம் போய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுவது, இது ஒரு உண்மையான பிரச்சாரரால் முடியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தம் சமுதாயத்தை தௌஹீதின் பக்கம் அழைத்தார். அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கடைசியாக அவர் என்ன சொன்னார்? அல்லாஹு தஆலா குர்ஆனிலே இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வரலாறை அழகாக எடுத்துச் சொல்கிறார். இப்ராஹிமிலே அவரோடு ஈமான் கொண்டவர்களே உங்களுக்கு அழகான முன்மாதிரி இருக்கிறது. அவர்கள் தம் சமுதாயத்துக்கு சொன்னார்கள், உங்களை விட்டும் நாங்கள் ஒதுங்கிக் கொண்டோம், நீங்கியவர்கள். அல்லாஹ் அல்லாமல் நீங்கள் எதை வணங்குகிறீர்களோ அதை விட்டும் நீங்கியவர்கள். உங்களை நாங்கள் நிராகரித்து விட்டோம். எங்களுக்கும் உங்களுக்கும் இடையிலே பகைமையும் விரோதமும் வெளிச்சமாகிவிட்டது. இப்படி ஓப்பன் ஆச்சினார்கள். யாரை பார்த்து? குஃபுரை நிலைநாட்டுவதை பார்த்து. குஃபுர்வாதிகள், குஃபுர் சிறுக்கு செய்கிறவனும் ஒன்று, சிறுக்கை அங்கீகரிப்பவனும் அதை சார்ந்தவனாகவான். பாவத்துக்கு அங்கீகாரம் வழங்குகிறவன், மறைப்பவன் சாபத்துக்குரியவன் ஆகிறான். அந்த சமுதாயத்தினர் இப்படித்தான் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ்வை மட்டும் ஈமான் கொள்ளும் வரை, எப்படி சொல்ல, தௌஹீதை பேசும் வரை, தௌஹீதை ஏற்றுக்கொள்ளும் வரை எங்களுக்கும் உங்களுக்கும் இடையில் பகைமை வெளிச்சத்துக்கு வந்து விட்டது. இப்படித்தான் எங்களின் முன்மாதிரியான இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருந்தார் என்று அல்லாஹ் மூமின்களுக்கு முன்னுதாரணம் என்று சொல்கிறார். எவ்வளவு அழகாக பிரச்சாரம் செய்தார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதுதான் தேவை. எந்த களத்திலே அல்லாஹ்வுடைய மார்க்கம் மறைக்கப்படுகிறதோ, அது எந்த விஷயம் மறைக்கப்படுகிறதோ அந்த விடயத்தை பேச வேண்டும். சில ஊர்களில் இருக்கும் தௌஹீதை பேசலாம். அந்த ஊரிலே உலமாக்கள் சீதனம் வாங்கியிருப்பார்கள் என்று வச்சுக்கொள்ளும். தௌஹீது பேசுவார்கள். எல்லோரும் மனைவியிடம் வீடென்றும் காணி என்றும் அல்லது காசு என்றும் அல்லது என்னும் சொத்துக்களை வாங்கி நிறைய அனுபவிச்சுக்கிருப்பார்கள். அந்த ஊரிலே உள்ள மௌலைமார்கள் சொல்வார்கள், சீதனத்தை பேச வேண்டாம். எனக்கு சில ஊர்கள் அப்படி தடை இருக்கு, நீங்க சீதனத்தை பேசணும். கேட்டா என்ன சொல்லார்கள்? இதில் மௌலைமார்களுக்கு விருப்பம் இல்லை, ரெஸ்ட் போர்டு சொல்லு. சரி, இந்த ஊர்ல எதை பேசணும்? எதை பேசணும்? தௌஹீத் தான் பேசுறார்கள். மாபெரிய பொருளாதார மோசடி நடக்கிறது. அல்லாஹ்வுடைய வசனம், வாரிசுரிமை சட்டத்தினோடு சம்பந்தப்பட்ட வசனம் மூடி மறைக்கப்படுகிறது. அவர்கள் அல்லாஹ்வின் சாபத்துக்குரியவர்கள் ஆகிறார்கள். எனவே எதை அவர்கள் மறைக்கிறார்கள் அதை சொல்ல வேண்டும் இல்லையா? வேற விஷயத்தை பேசுங்க பாருங்கள். குடும்பத்தில் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி வளர்க்கணும், அதான எல்லாரும் பேசுகிறார்கள். இதைத்தானே பேச வேண்டும். இல்ல அதை பேசணும். ஏன் பேசணும்? பேசணும். இவர்கள் யார்? இவர்கள் நேர்வழி பெற்றவர்களா? முன்வந்த யூத மத உருமார்கள், அவர்களிலே ஒரு வசதிக்காரர், செல்வந்தர் அல்லது முக்கியஸ்தர் ஏதாவது கொலை செய்து விட்டால் அவருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வார்கள்? தீர்ப்பை வழங்குவார்கள், அவரை காப்பாற்றிக் கொள்ள. அது அவர்கள் செய்தார்கள். அவர்களை பாய்ச்சிக் கொள்ளக்கூடாது, தலைவர்களை வழிகாட்டிகளை பாய்ச்சிக் கொள்ளக்கூடாது, நம்மளுக்கு பணம் தாரவர்களை. எனவே அவர்களை திருப்திப்படுத்த பத்வா கொடுப்பது அவர்களுக்கு ஏற்ற மாதிரி. வேதத்தில் உள்ளதை மறைத்தார்கள். ரசூலுல்லாஹ் எங்களுக்கு எடுத்துச் சொல்லவில்லையா?
அதே மாதிரி வேதத்தில் உள்ளதை மறைத்து தங்களுடைய வருமானத்தை காத்துக்கொள்ள அல்லது தங்களுடைய சுயநலங்களை தக்க வைத்துக் கொள்ள இவர் அல்லாஹ்வின் வேதத்தை மறைத்தால் எவ்வளவு பெரும் பாவம். இவர்கள் நேர்வழி பெற்றவர்களா? அல்லாஹ்வின் வேதத்தை மறைப்பவர்கள். அவர் என்ன தௌஹீது பேசினாலும் அவர்கள் நேர்வழி பெற்றவர்கள் அல்ல, சாபத்துக்குரியவர்கள். அவர்களோடு சேர்ந்து எப்படி தௌவா செய்வது? இதை சொன்னால் நாம் கடினமானவர் என்கிறார்கள். அல்லாஹ்வின் வேதத்தை சொன்னால் கடினமானவரா? நரகத்தின் தண்டனை அல்லாஹ்வின் சாபம் என்றால் அடுத்ததன் விளைவு என்ன? நரகத்தின் தண்டனை. என்ன சொல்லுகிறோம்? எனவே உலமாக்களே, பிரச்சாரர்களே, நமக்கு இந்த உலகத்தின் ஆதாயங்கள் எதுவும் எந்த பிரயோசனம் அளிக்காது. உலகத்தில் உள்ள எல்லா நாட்டுக்கும் எங்களுக்கு போகக்கூடிய வாய்ப்பு தந்தாலும் எங்களுக்கு நிபந்தனையோடு அல்லாஹ்வுடைய வேதத்தை மறைப்பதற்குத்தான், மறைத்து சொல்வதற்கு, அவருடைய வாசிக்காகத்தான் தந்தால் அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. உன் சக்திக்கு உட்பட எங்கே தெளிவாக எடுத்து சொல்ல இயலுமோ அங்கே சொல். இலங்கையில் தாராளமா எங்கும் சொல்லலாம். இதுதான் உண்மையான தௌஹீதுடைய பாதை. நான் இந்த தலைப்பை போட்ட நேரத்தில் சிலர் நினைத்தார்கள் நான் தனி சிலருடைய பெயரை சுட்டி காட்டுவேன் என்று கூட சிலர் நினைத்திருக்கலாம். இங்கே யாரையும் தனிப்பட பெயர் சுட்டி காட்ட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. ஒரு தெளிவான பாதையை தெளிவாக எடுத்துச் சொல்கிறோம். எவர்கள் தாங்கள் பிழையான வழியில் சென்றார்கள் அவர்கள் தௌபா செய்ய வேண்டும். தாங்கள் செய்த பிழையிலிருந்து விடுபட வேண்டும். அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்கிறான். சூரத்துன் பக்ராவிலே வரக்கூடிய அந்த வசனம் 159 வசனம் வேதத்தில் உள்ள விடயங்களை மறைப்பொருளை பற்றி சொல்லிவிட்டு பின்ன 160 வசனத்தில் இல்லல்லதீன தாபு வாஸ்லஹு பையனு, எவர்கள் தௌபா செய்து தங்களை சீர்திருத்தி மக்களுக்கு தெளிவுபடுத்தினார்களோ, தெளிவு மக்கள் என்ற வார்த்தை அவர்த்து வரவில்லை, விளக்கத்துக்காக சொன்னேன், தெளிவுபடுத்தினார்களோ அவர்களை நானும் மன்னிக்கிறேன். அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். வான தவ்வாபுர் ரஹீம், நான் மன்னித்து அருள் செய்பவன். ஆனால் சில சுயநலங்களுக்காக, உலக ஆதாயத்துக்காக அல்லது அறியாமையினால் நாம் இதற்குள் மாட்டுப்பட்டால் மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். மக்களே, நான் தௌபா செய்து கொள்கிறேன், இனிமேல் நான் அவ்வாறு செய்ய மாட்டேன், என்னை நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் என்று தான் அதை சொன்னால் மட்டும் போதாது. தான் எதை நேர்வழி என்று அடையாளப்படுத்தக்கூடிய நிலையில் எந்த சபையிலே போய் எந்த அமைப்பின் சபையில் இருந்தார்களோ இவர்கள் வழி தவறியவர்கள், நான் தவறு செய்து விட்டேன் என்று அவருடைய வழிகேடுகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும். பையனு, தங்களை சீர்திருத்த ஒன்று மக்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்ல வேண்டும். இல்லை நான் தௌபா செஞ்சுட்டேன், நான் தௌபா செஞ்சுட்டேன். தௌபா செஞ்சா நேர்வாளி, நீ நேர்வாளி என்று அடையாளப்படுத்தி காட்டின ஒரு அமைப்பு. நான் போய் ஒரு மேடையில் நினைப்பார்கள் என்ன, அவர்கள் கொடுக்குற 6 நம்பர்னா பேசிட்டு வரேன் தபிலி ஜமாத்தில் போய் அதே தலைப்பு அவர்கள் சென்ன பெற்றல்ல பேசி போட்டு வந்தால் நேர்வழி ஆகிருமா? அவர்கள் தௌஹீதை பேசுறதுக்கு எதிர்ப்பு. அப்ப நான் என்ன செய்யறேன்? அவர்களுடைய கொள்கையை நிலைநாட்டுகிறேன். இது விளங்கப்படுத்தணுமா? ஒரு யுஎம்பி கட்சி, ஒரு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, யுஎம்பியில மேடை போடப்படுகிறது. அந்த மேடையிலே ஒரு தலைப்பு கொடுக்கிறார்கள் ஸ்ரீலங்கா கட்சியினுடைய ஒருவருக்கு. எந்த தலைப்பு? அவருடைய கட்சியை வலுப்படுத்தக்கூடிய ஒரு தலைப்பு. இவர் என்ன செய்கிறார்? அந்த மேடையில போய் பேசுறார். எலெக்ஷன் சீசன் என்ன நடக்கும்? இவர் எந்த கட்சியில வச்சுப்பாங்க? ஸ்ரீலங்காக்காரன் என்ன செய்வான்? அவர் எப்ப மேடை பேச தேவையில்லை, அந்த மேடையில போய் உட்கார்ந்தாலே சரி. அந்த மேடையில போய் அந்த நிகழ்ச்சி வரை உட்கார்ந்தால் அமைதி, வாய் மூடி அவர் சம்மதம் தெரிவித்தார், ஒரு பாவத்தை அங்கீகரிக்கிறார். எவன் ஒருவன் பாவத்தை கண்டானோ கையால் தடுக்கட்டும், இல்லை என்றால் வாயால் சொல்லட்டும். அதற்கு முடியாதா? மனதால் வெறுக்கட்டும். மனதால் வெறுக்கின்ற உட்கார வச்சேன் அல்லாஹ், உட்கார்ந்தால் நீயும் அவர்களை போன்றே என்கிறான். நான் முந்தி ஓதிய அந்த வசனத்திலே என்ன சொல்கிறான்? ஃபலா தகூது பஅத ذிக்ரா மஅல் கௌமில் ஸாலிமீன், அநியாயக்காரர்களோடு உபதேசத்திற்கு பின் நீ உட்கார வேண்டாம். அல்லாஹ்வுடைய வசனங்களை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்களே, குர்ஆனுடைய தௌஹீத் பிரச்சாரத்தை நிராகரிப்பவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுடைய சபை, அவர்கள் அநியாயக்காரர்கள், அவருடைய சபையில் உட்கார வேண்டாம். இந்த வசனத்தை வைத்து தான் பாவம் நடக்கக்கூடிய சபையில் உட்கார வேண்டாம் என்று நிறைய தீர்ப்புகள். ஒரு சாராய பார்,
அங்கே சாராயம் பருவப்படுகிறது, அங்க போய் நீங்க உட்காராதீங்க. எனவே சகோதரர்களே, இதெல்லாம் தெளிவாக இருக்க வேண்டும். தேவை என்ன தெரியுமா? தவறு செய்கிறவன், மனிதன் எல்லோரும் தவறு செய்கிறவன். தவறுகளுக்குள் பல தவறு நாம் செய்யக்கூடாது என்றாலும் செய்தான் எங்களுக்கு ஆசாபாசங்களை ஏற்படுத்தியாவது செய்ய வைக்கிறான். அதனால் நாங்கள் இவைகளிலிருந்து விடுபட வேண்டும், தௌபா செய்ய வேண்டும். இதுதான் இப்போது தேவை. அதை விடுத்துவிட்டு ஒரு தனிநபரை எடுத்து இவர் இப்படி செஞ்சு விட்டார், இவர் இப்படி செஞ்சு விட்டார், இவர் இப்படி செஞ்சு விட்டார் என்று பேசி ஒருவருடைய தனிமானத்தை வாங்க வேண்டிய தேவையில்லை. தேவை என்ன? நேர்வழி என்று வருபவர்கள், நாங்கள் நேர்வழியில் இருக்கிறோம் என்று ஒருவர் சொன்னால் அவர்கள் தங்களுடைய நேர்வழியை வழிகேட்டில் இருந்து தௌபா செய்து அவர்கள் மக்களுக்கு பகிரங்கப்படுத்த வேண்டும். இதுதான் நாம் எதிர்பார்ப்போம். இல்லையா, வழிகேடர்களுடைய மேடையிலும் பெறுவோம், உங்களுடைய வந்து பயம் பண்ணுவோம் என்றால் இவ்வாறான ஒரு வழிகேடர், இவ்வாறானவர்களும் வழிகேடர்கள். வழிகேடவர்களுக்கு ஏற்றாப்போல், இடத்துக்கு ஏற்றாப்போல் நடப்பவர்களும் வழி தவறியவர்கள். அவர்களோடு நாம் ஒருபோதும் சேர மாட்டோம், அவர்களோடு சேர்ந்து பிரச்சாரம் செய்ய மாட்டோம். இதில் நமக்கு மாற்று கருத்தில்லை. ஏனென்றால் இந்த பயானை நிறைய மௌலைமார்கள் கேட்பீர்கள். தெரியானே, என்னுடைய இந்த உரையிலே பிழை பேசுகிறீர்கள், நீங்கள் பிழையான முறையில் உங்கள் கருத்தை சொல்லுகிறீர்கள். வழிகேடர்களாக இருந்தாலும் அவர்கள் தரக்கூடிய தலைப்புகளில் நாம் போய் தாராளமாக பேசிவிட்டு வரலாம் என்று பேசக்கூடிய மௌலிமார்கள் இருந்தால் தாராளமாக அவர்கள் அந்த கருத்தை நியாயப்படுத்தி பேசிக்கொள்ளுங்கள். பேசினால்தான் எங்களுக்கு யார் யார் எந்த மூலையில் இருக்கிறீர்கள் என்று அப்போ தெளிவடையும். அதை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அப்போதான் நாங்களும் அவர்களோடு விலகி நடந்துக்கு போகலாம் என்பதை இந்த சந்தர்ப்பத்தில் சொல்லிக் கொள்கிறேன். இதற்கு முந்தி அவ்வாறான சிலர் நடந்து கொண்டதால் அவர்களோடு நாம் ஒருபோதும் சேர்ந்து தௌவா செய்வதில்லை. அதை நாம் கடைபிடித்து வருகிறோம். தேவையான சந்தர்ப்பத்தில் தேவையான இடங்களில் அவற்றை சொல்லி வருகிறோம். எனவே ஏன் இப்போது நாம் திருப்பி சொல்லவில்லை என்றால், அவர்கள் தௌபா செஞ்சு திரிந்து விட்டார்கள் என்றால், தௌபா செஞ்சு திரிந்து விட்டார்கள் என்றால் நிலவாக ஆகிவிடுமே. மக்களுக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டால் அது இன்னும் சீர்திருத்தமாயிருமே என்பதற்காக எடுத்துச் சொல்கிறோம். இல்லை, அவர்கள் மீண்டும் அதை நியாயப்படுத்தினால் அவ்வாறானவர்கள் அவர்கள் எல்லாருடைய மேடையிலும் எல்லா தலைப்பிலையும் பேசிக்கு போகலாம், விரும்பினபடி தௌவா செய்யலாம் என்று பேசினால் அதற்கு பின் பேர் அவர்களை பட்டியலிட்டு அவர்களுடைய வழிகேடை இனம் காட்ட வேண்டி வரும். சமுதாயத்திலே வழிகேடு நுழையக்கூடாது என்பதற்காக, வழிகேடுகள் மற்றும் மக்களை பாதுகாப்பதற்காக நம்மளாலான முயற்சியை செய்ய வேண்டும் என்பதற்காக அப்போது இன்ஷா அல்லாஹ் எடுத்துச் செல்ல வேண்டி வரும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இதை புரிந்து நடக்க தௌபி செய்வானாக. நமது நோக்கம் சீர்திருத்தம். அல்லாஹ்வுடைய வேதம் நிலைநாட்டப்பட வேண்டும், தௌஹீத் நிலைநாட்டப்பட வேண்டும், வழிகேடுகளை விட்டும் இந்த பிரச்சாரகர்கள் ஒதுங்க வேண்டும், ஒரு தூய்மையான கட்டமைப்பு உருவாக வேண்டும். மிகப்பெரிய போராட்டத்திற்கு வளர்ந்த இந்த தௌஹீத் களம் அது நாசமாகிவிடக் கூடாது. உலமாக்கள் சீர்திருத்தவாதிகளாக ஆக வேண்டும் என்பதுதான் நோக்கமே தவிர யாரையும் குத்தி கதைக்கணும் என்பது உண்மையாக நோக்கமல்ல. அதை இவ்விடத்தில் தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.